ராகவேந்தர் ரவுடி தற்போது என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய காக்காட்டு பாலாஜி தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய, அதாவது வியாசர்பாடி ரயில் நிலையம் அருகே இந்த என்கவுண்டர் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது அவரை போலீசார் கைது செய்யும் போது அவர் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசார் சுட்ட போது போலீசார் தற்காப்புக்காக அவரை காக்காத்து பாலாஜி சுட்டதாக தெரிய வருகிறது இந்த முதல் கட்ட தகவல். இதனையடுத்து தற்போது அவரது உடலானது சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல் கட்ட தகவல் அவரை போலீசார் பிடிக்க சென்ற போதும் அவர் அதற்கு பதிலாக தான் வைத்திருந்த ஒரு துப்பாக்கியால் போலீசாரை சுட்டதாகவும் போலீசார் தாங்கள் தற்காப்புக்காக அவரை சுட்டதாக இந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து என்கவுண்டர் சம்பவமானது, அதாவது ஏற்கனவே இந்த ஆம்சாங் கொலை வழக்கு தொடர்பாக ரவுடி ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் தற்போது அதனை அடுத்து இந்த ஆம்சாங் கொலை வழக்குக்கு பின்பு தொடர்ந்து ரவுடிகள் கைது செய்யும் நடவடிக்கையானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய இந்த காக்காத்து பாலாஜியை தொடர்ந்து தேடி வந்ததன் அடிப்படையில் புளியந்தோப்பில் இது போன்ற ஒரு இடத்தில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அடிப்படையில் தான் அங்கு சென்றதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஏதாவது இந்த காக்காத்தா பாலாஜிக்கு இது வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட கொலை வழக்குகள் மற்றும் கடத்தல் ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் அவர் மீது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து தன் வடசென்னையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த காக்காத்து பாலாஜி வைத்திருந்ததாக தெரிய வருகிறது. இந்த ஏற்கனவே ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஆம்சாங்க்கு இவர் ஒரு தீவிர ஆதரவாளராக இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இவர் ஏற்கனவே பல்வேறு கொலை வழக்குகள் இருக்கிறது. இது காக்காத்து பாலாஜி தரப்புக்கு ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு தலித் பாலுவின் தம்பியான சதீஷ் கொலை செய்யப்பட்டார். ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு கொலை வழக்குகள் மீது அவர் இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் இந்த தொடர்ந்து தலைமுறையாக இருந்த அதன் அடிப்படையில் தான் அவரை சென்று பிடிப்பதற்காக போலீசார் சென்றதாகவும், ஆனால் அவர் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டதால் தான் அவரை சுட்டுக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முதல் கட்ட தகவல்களின் அடிப்படையில் தற்போது அவரது உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும், அவருடன் யாரெல்லாம் இருந்தார், அப்போது அவருக்கும் யாராவது இது போன்ற ஒரு துப்பாக்கி சூழல் சம்பவம் நடைபெற்றதா என்பது குறித்த பல்வேறு தகவல் அடுத்தடுத்த கட்டத்தில் தெரிய வரும். தற்போது இந்த காக்காத்து பாலாஜி என்பவர் மிகப்பெரிய ரவுடி. அவரை சுட்டுக் கொண்டிருப்பது ரவுடிகள் மத்தியில் மட்டுமல்ல, போலீசாரிடமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.